இன்றைக்கு பல நெருக்கடிகள். எல்லாரும் ஒரே ஒரு அரசியல்வாதி தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சீமான் என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா எங்க போனா காலையில இட்லி தின்னாரா, மத்தியானம் பூரி தின்னாரா, அது எப்படியா பூரி என்பது வட இந்திய உணவு, தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் எப்படியா பூரியை தின்னாரு அப்படின்னு அதை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கு நம்ம ஒரு பெரியார் சர்ச்சை, அது நாம இந்த சமயத்தில் தேவையில்லாத சர்ச்சை தான். ஆனா அவர்களுக்கு தெரியும் சீமான் இயல்பாக உணர்ச்சிவசப்படக்கூடியவர் என்பது அவங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் இவனுக்கு கூட கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு. அந்த கும்பலை வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ பாரதியார் விழாவில் என்னமோ பெரியாரை பத்தி பேசிட்டாரு, ஈவாரை பத்தி பேசிட்டாரு. இப்பதானா பேசுறாரு, எப்போதும் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா இவனுக்கு ஒரு 5-6 பேரை வச்சு அண்ணனை கண்ணாமுனான்னு திட்ட வைக்கிறது. இதை கேட்ட இந்த மனுஷன் இயல்பா கண்ணாமுனான்னு அவரும் பேசிட்டாரு. இது இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஈவாராவை பேச வேண்டும். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் ஈவாராவை எவன் முதலில் செருப்பால் அடிச்சான்னு சொன்னா அது எல்லாமே அண்ணாதுரையில் ஆரம்பித்து திமுக காரர்கள் செஞ்சதுதான். இன்றைக்கு ஈவேராவை பத்தி பேசுகிறவர்கள் யாரும் சொந்தமா யோசித்துலாம் பேசுறது இல்ல. அந்த காலத்தில் அண்ணாதுரை என்ன பேசினார், திமுக என்ன பேசியது, அதைத்தான் நாம இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈரோட்டு கேரவனை பத்தி நம்ம அப்புறம் கூட பேசிக்கலாம். ஏன் நாம சீமானுக்கு ஓட்டு போடணும்? நாம யாருக்கும் எதிரானவர்கள் இல்ல. இந்த சீமான் அவர்கள் பேசுகிற இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா சமூக மக்களுக்கும் எல்லா இன மக்களுக்கும் சேர்ந்து தான். நாம யாரையும் மத்த ஸ்டேட் மாதிரி நாங்க மட்டும் தான் இங்க இருப்போம், நீங்க எல்லாம் போங்க, உங்களை விரட்டி விடுவோம் என்றெல்லாம் யாரும் இங்க சொல்லவில்லை. இந்த மண்ணை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று தான் செந்தவன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பை அண்ணனுக்கு தாருங்கள். அண்ணன் சும்மா சொல்றாருல்ல, என்னன்னோ நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. அண்ணனுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் என்ன பண்றாங்கன்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க.